சிவப்பரிசி உப்புருண்டை ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன், ஒரு கையளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு கையளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காய்ந்த மிளகாய் 5 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. உப்பு உருண்டையோடு இந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்து சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன். பருப்பும் காய்ந்த மிளகாயும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பு ரெடி பண்ணிட்டீங்கனாலே உப்புருண்டை பாதி வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்பில் நம்ம அரைச்ச தேங்காவை ஆட் பண்ணிடுறேன். பேலன்ஸ் இருக்க தேங்காவும் இதே மாதிரி அரைச்சிட்டு இந்த தாளிப்பில் ஆட் பண்ணிடலாம். அரைச்ச தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு சிகப்பரிசி மாவு எடுத்திருக்கேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். தாளிப்போட இந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அப்போ தான் சால்ட்டு இந்த தாளிப்பு எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயிலே இதை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை கலந்து விட மாவும் கொஞ்சம் கெட்டியே ஆகுது. அதேமாதிரி கலரும் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம ரெடி ஆகிடுச்சு. கையில் எடுத்து உருண்டை எடுத்து பார்த்தோன்னா உருண்டையாக வந்ததுன்னா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இட்லி சுடுற மாதிரி நம்ம இப்போ இதை ரெடி பண்ண போகிறோம். இட்லி பாத்திரத்தில் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஒரு தட்டும் வச்சுட்டேன். ஒரு துணி போட்டுடலாம். இப்போ இந்த மாவை உருண்டை பிடிச்சி இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சிடுறேன். சிகப்பரிசி மாவில் இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. துணியிலேயே இந்த உருண்டையை கவர் பண்ணிடுறேன்.
அவ்வளோதாங்க, க்ளோஸ் பண்ணிடலாம், வெந்து வரட்டும். இட்லி வேக வைக்கிற மாதிரி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட உப்புருண்டை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். சிகப்பரிசி உப்புருண்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்மளோட சிகப்பரிசி உப்புருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.